ராஜீவ் காந்தி வந்து ஒரு இளம் தலைவர். அவர் வந்து இந்தியாவை வந்து ஒரு கணனி மயப்படுத்துவதற்காக அவர் முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். நீங்கள் வடிவா இந்த வரலாற்றை பார்க்க வேண்டும். கணனி மயப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். அந்த காலத்திலே ஒரு யூரோப்பியன் நாடுகள் வந்து ஏனென்றால் அதை விரும்பவில்லை. ஏனென்றால் இந்தியாவிலே வந்து இளைஞர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்கள் இலகுவாக பிடித்து விடுவார்கள். அவர்கள் எல்லாம் வந்துவிட்டால் தம்மை எல்லாம் ஏனென்றால் அந்த காலத்திலே இந்தியாவிடம் வந்து போதிய அளவு ஆட்கள் இருந்தது, ஆட்பலம் இருந்தது. அப்ப மற்ற நாடுகளில் எல்லாம் அது இல்லை. அப்ப இந்தியா வந்து கணனிமயப்படுத்தப்பட்டால் அந்த காலத்திலே 87ஆம் ஆண்டு அதுக்கு அந்த காலத்திலேயே அவர் கணனிமயப்படுத்தி அந்த அந்த நாட்டை கணனிமயப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அடுத்த 10-12 வருடங்களில் இந்தியா தான் முதல் நாடாக இருக்கும், மற்ற நாடுகள் எல்லாம் தோற்றுவிடும் என்ற ஒரு பயத்தின் காரணமாக ஒரு ஒரு இடையில நடந்த ஒரு சூழ்ச்சி அதற்கு பலியாடானதுதான் இந்த இது என்று நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு நீங்கள் இது இணையப்பரப்பிலே சென்றால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம்.